ஹே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரிப்பன் பக்கோடா. இது வந்து முறுக்கு ரிப்பன் இதெல்லாம் தீபாவளிக்கு செய்யறது வழக்கம் தாங்க. இது குறைஞ்ச மாவாக இருந்தால் தான் நிறைய காணுங்க. செய்யறதும் ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 200 கிராம் பச்சரிசி மாவு. இது வந்து அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி நிழல்லே ஆற வச்சா பதப்படுத்தின மாவு 200 கிராம்ங்க. ஒரு டம்ளர் அரிசி மாவுன்னா அரை டம்ளர் கடலை மாவு. நான் 200 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 100 கிராம் கடலை மாவு. அரை டம்ளர். நூறு கிராம் பொட்டுக்கடலை மாவு. எல்லா மாவையும் அதில் ரவை மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. க்ளீனாக நல்லா அரைச்சி ஜெலிச்சிக்கணும். அப்போ தான், இல்லைன்னா வெடிக்கும் அது. பொட்டுக்கடலை மாவு 100 கிராம். நீங்கள் டம்ளரில் எடுத்தோன்னா ஒரு டம்ளர் அரிசி மாவு, அரை டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, அரை டம்ளர் இந்த மாவு கடலை மாவு. மொத்தம் 2 டம்ளர் ஆச்சு. அதனால் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் ஓமம். எள்ளு, ஓமம், சீரகம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓமம் வந்து ஜீரணத்துக்கு நல்லா இருக்கும். அதனால் ஓமம் போட்டுக்கலாம். அதை நல்லா கையில் இப்படி நல்லா ஒரு நிமிடி போட்டோம்னா வாசனையாக இருக்கும். பெருங்காய பவுடர் ஒரு அரை ஸ்பூன். மிளகாப்பொடி, இது வெறும் மிளகாப்பொடிங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு டம்ளர்னால் ஒரு ஸ்பூன், 2 டம்ளர்னால 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ உப்பு காரங்களோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுருங்க. வெண்ணெய்ங்க, நீங்கள் நெய்யும் விட்டுக்கலாம், காய்ச்சின எண்ணெயும் விட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன், 2 டம்ளருக்கு 2 ஸ்பூன் வெண்ணெய். அதை போட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு இப்படி பிடிச்சி பார்க்கணும். அப்புறம் ஒதுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கணுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பசஞ்சுக்கணுங்க. சைட்டில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குதுங்க. இதாங்க ரிப்பன் அச்சு. இதை குழலில் போட்டிருக்கேன். இது உள்ளே நல்லா எண்ணெய் தொடை வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இந்த பிசைஞ்ச மாவை எடுத்து அந்த குழலில் போட்டுக்கணும். இதை எண்ணெயில் டைரெக்டாக பிழியிடுங்க. புதுசாக பண்ணுறவாடா இருந்தால் நீங்கள் பார்த்து பண்ணுங்க.
அது அப்படியே 2 நிமிஷம் வேகட்டும். வெந்த அப்புறம் திருப்பி போடலாம். இப்போ இதை திருப்பி போடலாங்க. இப்போ இது சத்தம் அடங்கிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான ரிப்பன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.